Hello viewers, இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் செயின் ஃபில்லிங் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு மேங்கோ டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் உள்ள சென்டரில் ட்ரா பண்ணியிருக்கிற அந்த கோட்டு மேலே செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு லைன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸராக முடியுமோ அவ்வளோ க்ளோஸராக இன்னொரு லைன் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இப்படி டர்ன் பண்ணி வந்து இந்த பக்கமாக இன்னொரு லைன் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ரவுண்டு மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அதாவது சுற்றி சுற்றி ஒரு ரோவை சுற்றி இன்னொரு ரோ அந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது எப்படி மேங்கோ ஷேப்பாக மாறும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இதை கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்த வந்து அந்தந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். இந்த டைப் ஃபில்லிங்கை வந்து தாம்பூர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ தாம்பூர் ஸ்டிச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமாக பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து சுற்றி சுற்றி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பக்கத்தில் ஸ்டிச்சஸ் வரா மாதிரி அந்த மாதிரியும் ஃபில் பண்ணலாம். பட் மேங்கோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி சுற்றி ஸ்டிச் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு டைப்பில் நீங்கள் தாம்பூர் ஸ்டிச் போடலாம், செயின் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னா கூட என்ன மாதிரி டிசைனுக்கு என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிசைன்லேயுமே நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரி ஒர்க் ரிலேட்டடாக நிறைய நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அவுட்லைனுக்கான ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு அது வரைக்கும் எவ்வளோ தூரம் எவ்வளோ ரவுண்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாங்காய் ஷேப்பில் வந்து அவுட்லைன் நான் கோல்டு ஜரியில் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ஒரு லைனுக்கான ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு மீதி எத்தனை ரவுண்ட் போட முடியுமோ போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் எனக்கு கடைசி ரவுண்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஸ்பேஸ் இருக்காது. லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் இல்லை, ரைட் சைடில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இதுக்கு மேலே ஸ்பேஸ் இல்லை, நான் அதனால் வந்து அந்த ஸ்டிச்சை அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வரேன். ஸோ ரிவர்ஸ் கொண்டு வந்து இப்போது இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது, அதனால் நான் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டே போகிறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை, இங்கேருந்து நம்ம அப்படியே ரிவர்ஸ் வந்துக்கலாம். இங்கே வரைக்கும் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸோ இப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் வந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் வந்துக்கலாம். திரும்பவும் எங்கே உங்களுக்கு கேப் முடியுதோ அந்த இடத்துலேருந்து திரும்பவும் ரிவர்ஸ் வந்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நம்மளுக்கு எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் அவுட்லைனுக்காக மட்டும் கேப் விட்டுக்கணும். ஸோ இப்போ இங்கே நாட் போட்டுட்டேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ எனக்கு இங்கே தான் வந்து நான் மேங்கோ ஷேப் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த மேங்கோ ஷேப்புக்கு பார்த்திங்கன்னா கீழே எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் ஸ்டிச் கொண்டு போனோம். அங்கே ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா லெஃப்ட்லேருந்து திரும்பவும் ரைட் சைட் ஸ்டிச் பண்ணிவிட்டு போனோம். அங்கே ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து இந்த சைடு வந்துக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு அந்த ஷேப்பை வந்து எவ்வளோ தூரம் கேப் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல் மேங்கோ ஷேப்பை வந்து கரெக்டாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கே நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் பண்ணுறேன். நம்ம வந்து சொல்லியிருந்தேன் நான் ஒரே ஒரு ரவுண்டு ஜரி த்ரெட்டுக்கான ஸ்பேஸ் மட்டும்தான் விடணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் விட்டுருப்போம். பட் ஆனால் வந்து நம்ம 2 ரவுண்டு ஜரியில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 2 ரவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பார்டர் வந்து கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியும் பார்க்குறதுக்கு. அண்டு ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன டிசைன் பண்ணியிருக்கீங்களோ பிளான் பண்ணிங்களோ அதுக்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ மேங்கோ டிசைன் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.